எப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியாக வந்து தங்கமயில் ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க. எல்லார் முன்னாடியும் வச்சு நான் என்ன பண்ணுறது, எங்கள் குடும்பம் வந்து பொய் சொல்லணும்னு நினைக்கல, வேறு வழி இல்லை, எனக்கும் வயசாகிட்டே போச்சு, ஏதாவது கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக நிறைய பொய் சொல்லிட்டாங்க. தெரிஞ்சு பொய் சொல்லலைங்கிறாங்க. தெரிஞ்சு அறிஞ்சு பிளான் பண்ணி யோசிச்சு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போய் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை செஞ்சு தான் இந்த பொய்யெல்லாம் சொல்லி தன்னால் சர்வைவும் பண்ணாங்க. ஆனால் இப்போ எல்லாரும் முன்னாடி எப்படியோ வந்து தங்க நகை மேட்டரில் ரொம்ப இழுக்காமல், ஆமாம் எங்கள் வீட்டில் 8 பவுன் தான் நகை போட்டாங்க, 72 பவுன் கவரிங் தான், இதான் நான் போட்ட அந்த நகை அப்படிங்கிறத போட்டு உடைக்க அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்க பாக்கியம். அட பைத்தியமே, நான் உனக்காக எவ்வளோ போராடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. ஆனால் நமக்கு என்னென்னா இன்னமும் இழுத்துகிட்டே இருந்தாங்க தங்கமயிலாம் திருப்பி அந்த வீட்டுக்குள்ளார அலோவ் பண்ணுறதே ஏற்றுக்கவே முடியாது. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஜெயிலில் அடைச்சி கோர்ட்டில் வந்து அலைய விட்டுட்டு அந்த குடும்பம் தப்பு செய்யலைன்னு தெரிஞ்சும் ஏதோ ஒன்றும் தெரியாத பச்சை குழந்தை மாதிரி வந்து அப்படியே அழுதுகிட்டே இருந்து அவங்கள மொத்தமாக ஜெயிலில் அனுப்பின தங்கமயில மன்னிக்கிறத முக்கால்வாசி பேரால் ஏற்றுக்க முடியுது. மோர் தேன் 90% எல்லாரும் ஏற்றுக்க முடியலங்கிறது இருக்குது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பட்டாசாக வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க குழலி திருப்பி வந்து அவங்க வந்து கோவப்படுறது. இதில் மீனாவுக்கும் ராஜிக்கு எல்லா சைட்லேருந்து அட்டி விட்டு, அதுவும் முக்கியமாக வந்து செந்தில், அதுக்கப்புறம் கோமதி அண்ட் குழலிகிட்டேருந்து பல திட்டுகள் கிடைக்குது. எதுக்கு நீங்கள் தெரிஞ்சுட்டு சொல்லாமல் இருந்தீங்க, கதிர் நீ ஏன்டா சொல்லாமல் இருந்த அப்படின்னு எல்லாத்தையும் மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் கதிரை கூட விட்டுறாங்க கோமதி. என்ன இருந்தாலும் தான் பிள்ளை இல்லை, அவரையும் சேர்த்தான் சொல்லணும். ஏன்னா இந்த விஷயத்துக்கு முன்னாடி அவருக்கு தெரியும்ல, அவர் சொல்லியிருந்துக்கலாம்ல, அவரும் சொல்லலை. ஸோ 3 பேரையும் மாற்றி திட்டி கடைசியில் ஏதோ வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு, இல்லைனா உங்களை நான் போட்டு தள்ளியிருப்பேங்கிற மாதிரி வந்து இப்போ குழலியெல்லாம் கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஏன்னா தங்கமயில் வந்து பாவம் என்ன இருந்தாலும் பரிதாபம் தானே அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து இப்போ பாக்கியம் போட்டு அடித்து அவங்கள வீட்டை விட்டு துரத்தெல்லாம் பார்க்குறாங்க. வீட்டை விட்டு போயிடு, கூட இருக்கிறதுலாம் ஒன்று மாதிரி, நீ எல்லாம் ஒரு மனுஷியா, நீ எல்லாம் ஒரு அறிவு இருக்குதா உனக்குலாம், என் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்ட, உன் தங்கச்சி வாழ்க்கையை சேர்த்து கெடுத்துக்கிட்ட அப்படின்னு அவங்க கோவப்படுறதுலாம் நடக்குது. ஆனால் ஒரு செகண்டு கூட பாக்கியம் நம்ம செஞ்சது தப்பு, நம்ம வந்து ஒருத்தவங்களை ஏமாத்திருக்கக்கூடாதுன்னு யோசிக்கவே இல்லை. இப்படிப்பட்டவங்களாம் ரொம்ப டேஞ்சரஸ். அதாவது ஒரு மோசமான பொய்களை சொல்லி தப்பு செஞ்சு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் கூட அதை உறுத்தவே இல்லை. நம்ம செஞ்சது தப்பு தான், தப்பு இல்லை, நம்ம நியாயத்துக்காக நம்ம என்ன செய்வோம், எது தேவையோ அதுவே தர்மம் அப்படின்லாம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஆள். ஸோ இவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதனால தான் இப்போ குழலியும் சரவணனும் சேர்ந்து கேஸ் போட்டு இவங்களை உள்ள தூக்கி போடலான்னு முடிவு பண்ணி தங்கமயில் குடும்பத்துக்கு ஒரு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தங்கமயிலை திருப்பி அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கலாமா கூடாதா? எப்படியோ அந்த தங்க நகை விஷயத்துலையாச்சும் சொல்லிட்டாங்க, நான் வந்து கவரிங் நகையை தான் போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியாச்சு. போலீஸ்காரங்க இவங்க கேஸ் கொடுத்தா அவங்களை தூக்கி உள்ளே வச்சுருப்போம் மட்டும் மிரட்டி அனுப்பிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்படியே அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் வந்து தை பிறந்தால் வழி பிறக்குங்குவாங்க, உங்களுக்கும் அனைவருக்கும் வந்து வழி பிறக்கிறதுக்கான வாழ்த்துக்கள். ஸோ அப்படியே வந்து இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸில் யாருக்கு வழி பிறக்கும்னு நினைக்கிறீங்க, தங்கமயிலுக்கு ஏதாவது வழி பிறக்குமா பிறக்காதா, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மெயின் சேனலான இடம் பொருளில் தான் வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோஸ்லாம் இருக்குமோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.